கிட்னி டொனேட் பண்ணுவாங்க. ஒரு நம்ம குடும்பத்தில் ஒருத்தருக்கு கிட்னி ஃபெயிலியர்னா க்ளோஸ் ரிலேஷன், அம்மா அப்பா சகோதர சகோதரிகள் கணவன் மனைவிக்குள்ளே அவங்க ஒரே குரூப்பாக இருந்தால் அவங்க டொனேட் பண்ணலாம் அப்படிங்கிறது சட்டம். ஒரு நம்மக்கிட்ட வேலை பார்க்குற ஒருத்தன் அவன் பண கஷ்டத்தினால எனக்கு ஒரு 5 லட்ச ரூபா தாங்க, ஏன் ஒரு கிட்னி எடுத்துங்கன்னு சொன்னான்னா அது வியாபாரம். அந்த மாதிரி நடக்கக்கூடாது. அது நிறைய சட்டத்திட்டங்கள் இருக்குது, அதுக்கு உட்பட்டு தான் நடக்கும். மற்றபடி கடாவர் டிரான்ஸ்பிளான்ட்னு இறப்புக்கு அப்புறம், ஒரு இறப்புக்கு அப்புறம்னா ஒரு ஆக்சிடெண்ட்டில் பிரெயின் டெத் வந்துடும், அவனை காப்பாற்ற முடியாது, ஆனால் உறுப்புகளை தானம் பண்ணலாம். அந்த உறுப்புகள் எல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், இதயம் துடிச்சிக்கிட்டு இருக்கோம், எல்லாம் ஃபில்டர் ஆகிட்டு இருக்கோம், கிட்னி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த ஸ்டேஜில் அவனை மயக்கம் கொடுத்து ஒரு கிட்னி எடுத்து, ஒரு கிட்னி 2 கிட்னி எடுத்துடலாம். அவன் என்ன பண்ணுவான், இனி பிழைக்க போகிறதில்ல அப்படிங்க உறுதி பண்ணிட்டா லைஃப் அவன் வெண்டிலேட்டரில் இருக்கிறான், வெண்டிலேட்டர் எடுத்தால் இறந்து போவான் அடுத்த நிமிஷம். அப்போ அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு டொனேட் பண்ணலாம். அது பேர் கடாவர் டிரான்ஸ்பிளான்ட். லைவ் டிரான்ஸ்பிளான்ட்டாக இருக்குது. கடாவர் டிரான்ஸ்பிளான்ட்னா இறந்த உடனே கூட நீங்கள் ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே அதை எடுத்து அதை நீங்கள் வந்து இன்னும் நீடி பர்சன் இருப்பாங்க, 2 கிட்னியும் கெட்டு போச்சுன்னா தான் உங்களுக்கு கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை பண்ணணும். டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்கல்ல நிறைய பேர், அது கிட்னியுடைய வேலையை அந்த மிஷின் பார்த்துக்குது. ஒரு வாரத்தில் 2 நாள் போய் டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்னா அந்த பழுதுபட்டிருக்க கிட்னி எடுத்துகிட்டு இன்னொரு கிட்னி வைக்க மாட்டாங்க. ஒரு ஸ்டெப்னி டயரை கழட்டிட்டு வைக்கிறாங்களா, அப்படி கிடையாது. இதை வந்து வலது பக்கத்தில் நமக்கு இங்கே ரைட் இலியாக் ஃபோஸாவில் ஒரு ஃபோஸா க்ரியேட் பண்ணி அங்கே இடம் நல்ல ஸ்பேஸ் இருக்குது, அங்கே வச்சு கனெக்ஷன் கொடுத்துருவாங்க. இரத்த குழாயில் தமனிக்கு கனெக்ஷன், சிரைக்கு கனெக்ஷன், அங்கேருந்து பிளாடருக்கு அந்த டியூப்பை கனெக்ட் பண்ணி நீர் போகிறதுக்கு நீர் பையில் ஒன்று கனெக்ஷன் கொடுத்துருவாங்க. இதுதான் அந்த டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுது. இப்போ டிரான்ஸ்பிளான்ட் பண்ண போகிறாங்கன்னா இதை ரிசீவ் பண்ணுறதுக்கு அந்த டேபிளில் அடுத்த தேட்டரில் ரிசீவர் யாருக்கு வைக்கணுமோ அவங்க ஒரு டீம் அங்கே ஆப்ரேஷன் பண்ணிகிட்ருக்கோம். இன்னொரு டீம் இங்கே வந்து கிட்னியை ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க, எடுக்கிறதுக்கு அந்த ஆப்ரேஷன் நடந்துக்கிட்டு இருக்கும். எடுத்து அப்படியே 2ம் கனெக்டடாக இருக்கும், அப்படியே ஜன்னல் வழியாக எட்டி கொடுத்துருவாங்க அந்த பக்கம். அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பிளட்டு உள்ளே இருக்க பிளட்டு இந்த இவருடைய பிளட்டெல்லாம் வாஷ் பண்ணி சலைனில் வாஷ் பண்ணி அந்த இரத்த குழாய் வழியாக சலைன் செலுத்தினாங்கன்னா அது ஃபில்டர் ஆகி அப்படி அந்த அணுக்கள் எல்லாம் எல்லாம் வெளியில் வந்துடும். இன்னும் ரத்த அணுக்கள் எல்லாம் வெளியில் வந்த பிறகு அது ஒரு நல்லா ஸ்பாஞ்சு மாதிரி ஆகிடும். அதை தூக்கி பொறுத்துவாங்க. பொறுத்தின பிறகு அது எல்லாம் ஒவ்வாமையெல்லாம் இருக்கான்னு பார்த்துக்குவாங்க. ஒரே குரூப்பாக இருக்கணும், பிளட் குரூப்பாக இருக்கணும், அந்த ஜெனட்டிக் கோடிங் அதெல்லாம் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் பெரிய லேபில் அனுப்பி அதெல்லாம் ஒத்துக்கும் அப்படின்னு தெரிஞ்சால் தான் பண்ணுவாங்க. மற்றபடி ரிஜெக்ட் ஆகிட்டுனா வேஸ்ட்டு. அதனால் அப்படி இதெல்லாம் பண்ணி தான் அதை பண்ணுவாங்க. அதை கனெக்ட் பண்ண பிறகு அதை வந்து ரிஜெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு சில மருந்துகள் இருக்குது. அது இம்யூன் மாடுலேட்டர்னு. நம்ம இம்யூன் சிஸ்டம் வந்து ஃபாரின் பாடி என்ன ஒன்று அட்டாச்சாக இருந்தோன்னா அதை வெளியே தள்ள தான் பார்க்கும். அப்போ இந்த இம்யூன் சிஸ்டத்தை வேலை பார்க்க விடாமல் தடுக்கிறதுக்கு மருந்துகள்லாம் இருக்குது. அந்த மாதிரி பண்ணும்போது நோய் எதிர்ப்பு தன்மை குறையும். அதனால் அவங்கள பாதுகாப்பாக வச்சுருக்கணும். எங்கேயாவது சும்மா கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிவிட்டு 15 நாளில் வெளியில் நடமாட்டி இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா காப்பாற்ற முடியாது. சிவியர் இன்ஃபெக்ஷன் ஆகும், நோய் எதிர்ப்பு தன்மை இருக்காது. அதனால் இது டிரான்ஸ்பிளான்ட்டை பற்றினது. கிட்னி ஒரு கிட்னி போதும், நல்லா இருக்கிற கிட்னி ஒரு கிட்னி ஃபங்க்ஷன் பண்ணாலே போதும். 2 கிட்னியும் பழுதடைஞ்சால் தான் டயாலிசிஸுக்கு போகும். பொதுவாக சுகர் பேஷண்ட்டு மற்ற பைலோநெஃப்ரைட்டிஸ்னு சலம் கட்டி கிட்னியில் கட்டு போகிறது அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் வர்றது வந்து 2 கிட்னியும் வேலை செய்யலை அப்படின்னா தான் உங்களுக்கு கிரியாட்டினின் யூரியாலாம் ரைஸ் ஆகும், அந்த உப்புச்சத்தெல்லாம் கூடும், அப்போ தான் டயாலிசிஸ் போகணும். மற்றபடி ஒரு கிட்னி பழுதானா அடுத்த கிட்னி பார்த்துக்கிடும். 2 கிட்னி ஸ்டெப்னிலாம் கொடுத்துருக்காங்களா ஆண்டவன், ஒன்று டேமேஜ் ஆனால் பரவாயில்ல. ஒரு கிட்னியோடு இருக்க கிட்னி ஸ்பெஷலிஸ்ட்லாம் எனக்கு கிளாஸ்மேட் இருக்கான், என்எம் பாலகிருஷ்ணன் சொல்லி கோவை மெடிக்கல் சென்டரில் உள்ள சர்ஜிக்கல் எம்எஸ்எம்சிஹெச் யூராலஜி கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜன். அவனுக்கு ஒரு கிட்னி தான் இருக்குது. ஏஜெனசிஸ் ஆஃப் தி கிட்னி, ஒரு கிட்னி தான் அவனுக்கு பிறவிலே இருக்குது. அதனால் ஒரு கிட்னி போதும். அதனால் அதை பற்றி கவலை. ஒரு கிட்னியில் நீங்கள் இப்போ ஒரு சொந்தக்காரங்க அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை, ஒருத்தனுக்கு கிட்னி ஃபெயிலியர்னா ஒரு கிட்னியை டொனேட் பண்ணிட்டு 2 பேரும் லைஃப் லாங்காக இருக்கலாம், எத்தனை வருஷம் நாளாக இருக்கலாம், நார்மல் லைஃப் இருக்கலாம். அதனால் கிட்னி டொனேட் பண்ணுறதுனால கெடுதல் கிடையாது. ஆனால் இப்படி வியாபாரம் ஆயிடக்கூடாதுன்னு நிறைய சட்டத்திட்டங்கள் வச்சுருக்காங்க. சொந்தக்காரங்களுக்குள்ள தான் கிட்னி கொடுத்துக்கலாம்.